வணக்கம், நான் பாஸ்கர் சக்தி. நான் அழகர் சாமியின் குதிரை படத்தோட கதை வசனகர்த்தா மற்றும் அதில் இணை இயக்குனராகவும் பணியாற்றியிருக்கேன். இந்த படத்தோட கதை ஒரு ஊரில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்திலிருந்து உருவானது. ஒரு வாரப்பத்திரிகையில் 7 வார தொடராக வந்தது இந்த கதை. ஒரு குதிரை திருவிழா சமயத்தில் காணாம போயிடுச்சு எங்கள் ஊரில். அது என் மனசை பாதித்த ஒரு சின்ன விதை மாதிரி, ஒரு பொறி மாதிரி உள்ளே இருந்துச்சு. அந்த கதையை எழுதும்போது சரி இந்த விஷயத்தை எழுதி பார்ப்போம். அதுக்கு பதில் ஒரு உயிருள்ள குதிரை அங்கே வந்துட்டா இந்த கிராமம் எப்படியெல்லாம் பாதிக்கப்படும், இந்த கிராமத்தில் என்னென்ன நிகழும், என்னென்ன சுவாரஸ்யம் நிகழும், என்னென்ன மக்கள் என்ன மாதிரியெல்லாம் அதை எதிர்கொள்வாங்கன்ற விஷயத்தை அந்த கதையில் எழுதின பின்னாடி எழுதி ஒரு 3-4 வருஷம் கழித்து வெண்ணிலா கபடி குழு பண்ண பிறகு இயக்குனர் சுசீந்திரன் இந்த படத்தை இதை நம்ம 2வது படமாக பண்ணலான்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. சரி, ஒரு கதை எழுதியிருக்கோம், அது படமாக வருதுன்றது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இன்னும் நிறைய பேர் ரீச் ஆகும். அந்த கதையில் சொன்ன விஷயங்கள் இன்னும் நிறைய பேர் ரீச் ஆகிறதுக்கான ஒரு மாஸ் மீடியாவுக்கு இதுக்கு போகுதுன்ற ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அது 2வது படம் பண்ண முடியல. நான் மகனில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3வது படமாக இதை பண்ணோம். ஆனால் முதலே அந்த ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த கதை எழுதுனதுலேருந்து சின்ன சின்ன மாற்றங்களோடு தான் பண்ணியிருக்கோம். மூலக்கதையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் லேசான மாற்றங்கள், சில விஷயங்களை நிறைய சேர்த்தோம் புதுசாக. உதாரணமாக அந்த வரி வசூல் பண்ணுறதுலேருந்து அந்த குதிரைக்காரனுடைய பின்னணி எல்லாத்தையும் புதுசாக சேர்த்தோம். எங்கள் மனசில் இருந்த ஒரே ஒரு விஷயந்தான், இது மாதிரி ஒரு நாவலை படமாக்கும் போது அலுப்பு தட்டக்கூடாது. ஒரு புது முயற்சி எல்லாம் பண்ணும்போது பொதுவாக என்ன அபிப்பிராயம் வரும்னா, ஒரு புது முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா ஐயோ போர் அடிச்சிருமோ அப்படின்னு நினைப்பாங்க. துளி கூட போர் அடிக்கக்கூடாது. இயல்பாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டை எதிர்பார்த்து வர ஆடியன்ஸுக்கு முழுமையான ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கொடுக்கணும் அந்த படம்ன்றது எங்கள் மைண்டில் இருந்துச்சு. அப்படி இருந்தால்தான் இந்த படம் கமர்ஷியலாகவும் ஜெயிக்கும். இது மாதிரி நிறைய படங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அமைகின்றதுனால அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணோம். அது ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு நிமிஷமும் சிரிக்கிறத நான் தேட்டர்லேருந்து ஒவ்வொரு தேட்டர்லையும் போய் பார்த்துட்ருக்கோம். அப்புறம் படம் பார்த்துட்டு வெளியில் வர ஆடியன்ஸ் ரொம்ப நிகழ்ந்து போய் இப்படி ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு படம் பார்த்து, ரொம்ப புதுசாக இருக்குது, புது அட்டம்ப்ட்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. பொதுவாக சினிமாவில் பார்த்திங்கன்னா சில ஃபார்முலாஸ் இருக்குது. இது டெம்ப்ளேட்டுன்னு சொல்லுவோம். இது மாதிரி குறிப்பிட்ட வகை மாதிரியான படங்கள் வந்திருக்கும்போது இது வேறு விதமான ஒரு படம். இது வேறு விதமான படம் எல்லாமே போர் அடிக்கணுன்ற அவசியம் இல்லை, சுவாரஸ்யமாகவும் இருக்கலாம் அப்படின்றத இந்த படம் ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இயக்குனர் சுசீந்திரன் உதவி இயக்குனராக இருக்கும்போதுமே எனக்கு நண்பர், மிக நெருங்கிய இனிமையான எளிமையான ஒரு நண்பர். அவர் முதல் படம் பண்ணும்போது என்னை ஒர்க் பண்ண கூப்பிட்டாரு. அதுலேருந்து அவருடைய எல்லா படங்களையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். முதல் படத்தில் வசனம், வெண்ணிலா கபடிக்குள்ள, நான் வானலில் வசனம், இந்த படத்தில் என்னுடைய கதை வசனம் மற்றும் இணை இயக்கம் இதில் பண்ணேன். அடுத்து நான் தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒர்க் பண்ணி ஒரு டைரக்ஷன் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. அதனால சுசீந்திரனோட அடுத்த ப்ராஜெக்டில் நான் அவர்கிட்ட லீவு கேட்டு நான் டைரக்ட் பண்ணேன். நீங்கள் பண்ணிட்டு வாங்க சார்ன்றாரு அவர். ஸோ வேறு தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த ப்ராஜெக்ட் நான் பண்ணல சுசியோட. அழகர் சாமிங்கிறது சித்திர திருவிழாவில் ஆற்றுல இறங்குவார அவரு தாங்க ஐயா. அழகர் சாமின்றது மனுஷன் இல்லையா, சாமி. BigHandWoods.com நேயர்களுக்கு என்னோட வணக்கம். என்னோட பேர் அருள்தாஸ். நான் ஏற்கனவே நான் மகனில் படத்தில் ஒரு சென்னை தாதவன் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் ஒரு வில்லேஜ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் நடிச்சிருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சுசீந்திரன் சாருக்கு என்னோட நன்றி. இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு வழக்கமான ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரஃபா அப்படி இல்லாமல் ரொம்ப ஒரு மனிதநேயமுள்ள போலீஸாகவும் அதேமாதிரி கொஞ்சம் ஹியூமர் மிக்ஸ் பண்ண போலீஸாக நடிச்சிருக்கேன். அது நிறைய பேரால் பாராட்டப்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு கதை வசனம் பாஸ்கர் சக்தி சார். அவருடைய சிறுகதை தான் இந்த அழகர் சாமி குதிரையாக திரைப்பட வடிவில் வந்திருக்கு. அந்த சிறுகதைக்கு மிக திறமையான ஒரு திரைக்கதை அமைச்சு இந்த படத்தை இயக்கியிருக்கார் சுசீந்திரன் சார் அவர்கள். அதேமாதிரி இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அவருடைய இசை நமக்கு அதை பற்றின பேசுகிற அருகதே கிடையாது. ஆனால் இந்த படத்தில் அவருடைய இசை மிக இயல்பாகவும், அதாவது எப்படின்னா ரொம்ப ரொம்ப அதாவது உலகத்தரம் வாய்ந்த ஒரு இசையாகவும் இந்த படத்தில் அவர் இசையமைச்சிருக்காரு. அதேமாதிரி முதல் முறையாக இந்த படத்தில் அவர் ஒரு தன்னோட குரலை மாற்றி பாடியிருக்காரு. டக்குன்னு கேட்டோன்னே சார் பாடிக்கான்னு சொல்ல முடியாது. அந்த அப்புக்குட்டி கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவர் பாடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கொடுத்து பாடியிருக்காரு. இந்த படத்தை ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர் அவருக்கு இந்த படம் முதல் படம். ஆனால் முதல் படம் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு யதார்த்தமான ஒளிப்பதிவு. ஒரு வில்லேஜுக்குள்ளே போய்ட்டு அந்த ஃபீல்டு இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. அதேமாதிரி இந்த படத்தை நடித்த அப்புக்குட்டி, சரண்யா மோகன், மற்றபடி பிரபாகர்,
அதே மாதிரி இந்த ஊர் மக்கள் நடித்த எல்லாருமே வந்து மிக மிக இயல்பான ஒரு நடிப்பு வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தை வந்து எல்லோரும் வந்து ஒரு குழந்தைகளுக்கு பிடிக்கிற படமாகவும் இருக்கும், பெரியவங்களுக்கு பிடிக்கிற படமாகவும் இருக்கும், அதே மாதிரி காலேஜ் பசங்களுக்கு பிடிக்கிற படமாகவும் இருக்கும். எல்லாருக்குமே ஒட்டு மொத்தமாக அந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு குடும்பத்தோடு பார்க்குற படமாக இருக்கும். இன்னொன்று இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தீண்டாமை, அதே மாதிரி வந்து ஜாதி மதம் இல்லைன்னு சொல்கிற ஒரு அந்த கருத்தை வலியுறுத்துகிற படமாக அந்த படம் இருக்கும். அதவே வந்து நிறையா அந்த விஷயங்களை வந்து, ஏன்னா அந்த விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், பட் அதை வந்து ரொம்ப ஹியூமராக ரொம்ப இயல்பாக சொல்லியிருக்காரு இயக்குனர் சுசீந்திரன் சார். இந்த படத்தை எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து குடும்பத்தோட தேட்டர் வந்து பார்க்கணும். குதிரை இல்லாமல் நாங்கள் எப்படி சாமி அழகரை கும்பிட முடியும்? அழகர் சாமி குதிரை படத்தோட ஹீரோ நான் பேசுகிறேன். படம் ரொம்ப ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது. தியேட்டர்ஸில் எல்லா மக்களோட ஆடியன்ஸோடு உட்கார்ந்து நான் படம் பார்த்தேன். எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி படங்கள் ஹிட் ஆகி போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுலேயும் ஒரு டைரக்டர்ஸ் வந்து ஒரு 2 படம், வெண்ணிலா கபடி குழு, நான் மகாநல்ல அப்படின்னு 2 படம் பெரிய ஹிட்டு கொடுத்த ஒரு டைரக்டர் 3ஆவது படத்துக்கு என்னையும் அப்புக்குட்டி வச்சு ஹீரோ வச்சு பண்ணுறாருன்னா அது உண்மையிலே எங்களுக்கு வந்து பெரிய கிஃப்ட்டு. இசைஞானி இளையராஜா சார் மியூசிக்கில் வந்து என்னோடய சாங்ஸ் இருக்கிறது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே எத்தனை வருஷம் ஏங்கிட்டு இருந்துருப்போம் இசைஞானியோட சாரோட படத்தில் நம்ம ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அது ஃபஸ்ட்டு படத்துலேயே நடந்திருக்கு அப்படிங்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை பற்றி நிறைய ஷேர் பண்ணணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் தேனி ஈஸ்வர் சார், கேமராமேன், எடிட்டிங் காசி விஸ்வநாதன் சார், ஆர்ட் டைரக்டர் ஜெய் சார், இப்படி எல்லாரையும் பற்றி இப்போ சொல்லி ஆகணும். அதுலேயும் வேறு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அந்த இன்னும் சொல்ல போனீங்கன்னா என் கூட ஒர்க் பண்ண அத்வைதாங்கிற அந்த பொண்ணு, பெங்களூர் பொண்ணு, அந்த பொண்ணும் அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது. படம் பார்த்து பல வருஷங்கள் சினிமாவில் காத்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து முதல் படமாக ஹீரோ நடிக்கிற முதல் படமாக சுசீந்திரன் சார் படம் அமைஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கொடுத்த கேரக்டரை நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பத்திரிகையிலையும் சரி, பத்திரிகைகளில் இருந்தும் சரி தான் ஆடியன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பட் அது ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் பண்ணாங்க. அந்த படத்தை ரிலீஸுக்கு அப்புறம் அது நல்லா போயிட்டுருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி இதுகளுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது, பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த கஷ்டங்கள் எல்லாமே மறந்து போயிடுது. படம் ரொம்ப நல்லா ஹிட் ஆகி போயிட்டுருக்குது. எல்லாருமே தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். அந்த படம் இன்னும் பெரிய வெற்றி படமாக ஆக்குது. நீங்கள் தான் ஆக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா பிகைன் ஷூட்ஸு வந்து ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க, ஆர்டிக்கிள் நல்லா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் இன்னும் பார்க்கல. ஃப்ரெண்டு சொன்னாங்க என்னை பற்றிலாம் நல்லா எழுதியிருக்காங்க. அந்த சேனல் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்கிறேன். இப்படி எல்லா விஷயத்துலையும் நல்லா இருக்கிற ஒரு படம், தியேட்டர்ஸில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அழகர் சாமி குதிரை அப்படிங்கிறது என்னோட இது. எல்லோரும் தயவுசெய்து போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.